ஹாய், நம்ம ஸ்கூல் படிக்கிற டயத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஜவ்வு மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜவ்வு மிட்டாய் செய்கிறதுக்கு 1 கப் வெல்லம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1/4 ஸ்பூன் ஏலக்காய், இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஜவ்வு மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் தண்ணி சேருங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், உருண்டை பதம் வந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருங்க. பாகு நல்லா உருண்டு வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொட்டுக்கடலையும் ஏல சுக்கு பொடியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏல சுக்கு பொடி பிடிக்கலைன்னா அதை சேர்க்க வேண்டாம். இது சப்பாத்தி கல்லில் எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்படியே ஜவ்வு மிட்டாய் நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆறின ஜவ்வு மிட்டாயை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வச்சு கையால் இழுத்து விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அப்புறமா இந்த மாதிரி உருட்டி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கங்க. இதே மாதிரி எல்லா மிட்டாயும் உருட்டிக்கங்க. அவ்வளோதான், உங்களையெல்லாம் ஸ்கூல் ஞாபகத்துக்கு கொண்டு போகிற சூப்பரான ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.